பெத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ளயும் சரி சொந்த பந்தத்திலையும் சரி ஒரு பையன் என்ன மதிக்கிறது இல்ல. என்னடா இப்ப நடந்து போச்சு? இந்த குதி குதிக்கிற இப்ப என்ன? நாம குடியா முடி போச்சு. ஐயா, உங்க மச்சன்ன ஒண்ணுக்கு 2 பொட்ட புள்ள பெத்து வச்சிருக்கான். நீங்க உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டப்போ பொண்ணு நல்லா படிக்கணும், வேலை வாங்கணும், சம்பாதிக்கணும் நொண்டிச்சாக்க சொன்னானே. ஆனா இப்ப பெரிய பிள்ளைய தேடி கொண்டு போய் உங்க பரம விரோதிக்கு கொடுக்குறான். இதை எப்படி நாம விட முடியும்? எனக்கு விரோதியே எங்கோட பிறந்த தம்பி அந்த சிவராமன் தாண்டா. எனக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போனது காரணமே என் தம்பி சிவராமன் தாண்டா. கூட பிறந்த தம்பியா இருந்தாலே பகையாளி ஆயிட்டா விடக்கூடாதப்பா. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, மாமன்னும் பார்க்க மாட்டேன், மச்சானும் பார்க்க மாட்டேன், ஏன் அப்பன்னே பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போற கூட தயங்க மாட்டேன். அப்பா உங்க தம்பிகிட்ட சொல்லி வைங்க, கொல்லி வச்சிருவோம் உங்க தம்பிக்கு. ஐயா, பெரியவதான் உங்க தம்பி வீட்டுக்கு மருமகளா போக போறா. கடைசிக்கு சின்னவளையாவது உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர வழியை பாருங்க. இதுல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சின்னவளை எஸ் ஆயிடுவா, பாத்துக்கணும். சின்னவளை என் மச்சனை பொண்ணு கொடுக்காமையே வருவா. இல்ல நான் தான் என் பையனுக்கு கட்டாம தான் விட்டுருவனா. முறையா பொண்ணு கேட்போம், இல்ல பொண்ணை தூக்கிடுவோம், இல்ல வெட்டி தகத்துடுவோம். அப்பா வெட்டி பேச்சு வேலைக்கு ஆகாது. நம்ம நல்ல நேரம் பார்க்கறதுக்கு முன்னாண்ட நாம நேரடியா போய் உங்க மச்சனை பார்த்து பொண்ணு கேட்கறோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வைக்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு இந்த ஊருக்குள்ள சொன்னாங்களே, அவங்க முகத்துல இல்ல கரிய பூசுறோம். ஐயா, உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, எதனால பிரச்சனைன்னு சொல்லுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், அவங்க குடும்பத்தையே சங்க அறுத்தரலாம். ஒரே ஒரு புல்லு மட்டும்தான் செலவு, அடுத்த நாள் அவன் வீட்டில் இளவு தான். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப மோசமான பசங்க. என்ன என் தம்பி பொண்டாட்டி மேல எனக்கு வெகு நாளா கொஞ்சம் ஆசை. அவ மேல ஆசைப்பட்டு யாரும் இல்லாத நேரத்தில் அவ கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த நேரமா பார்த்து என் தம்பி சிவராமன் வந்துட்டான். அதிலிருந்து பிரச்சனை ஆனதுதான். வீடு தகராறு, காடு தகராறு, கோயில் தகராறுன்னு பிரச்சனை மேல பிரச்சனையா ஆயிடுச்சு. அப்பா உன்னை எதிர்த்தவனையும் சரி, உன்னை பகைச்சுக்கிட்டவனையும் சரி, யார் யாருன்னு லிஸ்ட் போட்டு சொல்லுப்பா. இந்த தயால ஸ்கெட்ச் போட்டு தூக்குற. இனிமே தான் பார்க்க போறேப்பா இந்த தயாளனோட ஆட்டத்தை. சரி அப்பா வாங்க சரக்கு போடுவோம். கட்டிங் போட்டா தான் எல்லாம் கரெக்டா இருக்கு, வாங்க போலாம்.